ஜெயஸ்ரீ வணக்கம்டா. சார் வணக்கம் சார். வணக்கம். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. ஓகே சார். குணா வணக்கம். வணக்கம் சார். வெயிட் பண்ணுங்க. ராஜேஸ்வரி வணக்கம்டா. ஓகே, நம்ம நியூஸ் படிக்கலாமா? ஜெயஸ்ரீ நியூஸ் கொண்டு வந்திருக்கீங்களா? சார் எடுத்து வந்துட்டேன் சார். யா, படிக்கலாம்டா. வணக்கம். செய்திகள் வாசிப்பது ஜெயஸ்ரீ ரவி. தொடர்வது தலைப்புச் செய்திகள். சார் எக்கோ வருது சார், உங்களுக்கு கேக்குதா சார்? எக்கோ வருதாடா? ஆமா சார். இப்போ படிங்க. தங்கையிடம் தவறாக நடக்க முயன்ற 17 வயது சிறுவன், தட்டி கேட்ட 13 வயது சிறுவன் கொடூர கொலை. காரைக்காலில் பயங்கரம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் நிரவி பகுதியை சேர்ந்தவர் சிங்காரவேலு. இவரது மகன் ரகு, 13 வயதான ரகு 8ஆம் வகுப்பு படித்து வந்தார். சிறுவன் நேற்று மாலை வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த போது மாயமானார். சிறுவனின் பெற்றோர், உறவினர்கள் சிறுவனை தெரு முழுவதும் தேடியும் கிடைக்கவில்லை. அதேவேளை பக்கத்து வீடு வழக்கத்திற்கு மாறாக பூட்டியிருந்தது. இதனால் சந்தேகமடைந்த சிங்காரவேலு மற்றும் உறவினர்கள் அக்கம் பக்கத்தினர் பூட்டியிருந்த வீட்டின் உள்ளே எட்டி பார்த்தனர். அப்போது அங்கு சிறுவன் ரகு கொடூரமாக கொலை செய்யப்பட்டு ரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடந்துள்ளான். இதனால் அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் உடனடியாக போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தனர். அப்போது அந்த வீட்டில் சிறுவன் ரகு கழுத்து அறுக்கப்பட்டு முகம், நெஞ்சு உட்பட 17 இடங்களில் கத்தியால் குத்தப்பட்டு கொடூரமாக கொல்லப்பட்டு கிடப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து சிறுவனின் உடலை கைப்பற்றிய போலீசார் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் அந்த வீட்டை சோதனை நடத்தியதில் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட கூர்மையான கத்தி கைப்பற்றப்பட்டது. விசாரணையை தீவிரப்படுத்திய போலீசார் சிறுவன் ரகுவை கொடூரமாக கொன்று உடலை வீட்டில் மறைத்து வைத்துவிட்டு தலைமறைவான பக்கத்து வீட்டில் வசித்து வந்த 17 வயது சிறுவன் மற்றும் அவரது தாயாரை போலீசார் தனிப்படை அமைத்து தேடி வந்தனர். இந்நிலையில் தீவிர தேடுதலுக்கு பின் மயிலாடுதுறையில் உறவினர் வீட்டில் பதுங்கியிருந்த 17 வயது சிறுவனையும் அவரது தாயாரையும் காரைக்கால் போலீசார் இன்று கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட சிறுவன் மற்றும் அவரது தாயாரிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். முதற்கட்ட விசாரணையில் கொலை செய்யப்பட்ட ரகுவின் தங்கையிடம் 17 வயது சிறுவன் தவறாக நடக்க முயற்சித்துள்ளான். அதை சிறுவன் ரகு தட்டி கேட்டதால் ஆத்திரமடைந்த 17 வயது சிறுவன் ரகுவை கொடூரமாக கொலை செய்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. சிறுவன் ரகு கொலை செய்ய 17 வயது சிறுவனின் தாயாரும் உடந்தையாக இருந்துள்ளார் என தகவல் வெளியாகி உள்ளது. அதேவேளை கொலை செய்யப்பட்ட சிறுவன் ரகுவை கைதான 17 வயது சிறுவன் தவறான கண்ணோட்டத்தில் அழைத்த போது ஏற்பட்ட தகராறில் இந்த கொலை நடந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. தங்கையிடம் தவறாக நடக்க முயன்ற 17 வயது சிறுவனை தட்டி கேட்ட 13 வயது சிறுவன் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் காரைக்காலில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். யா, ஓகேடா. அக்ஷயா வணக்கம். வணக்கம் சார். யா, ஓகே. குணா படிக்கலாம். செய்திகள் தொடர்கின்றன. இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கப் போவது உறுதி, செல்வ பெருந்தகை விளக்கம். தொடர்வது விரிவான செய்திகள். மக்களவை தேர்தல் பரப்புரையின் தொடக்கத்திலேயே காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் கூறாததையெல்லாம் திரித்து கூறி முஸ்லிம் லீக்கின் தேர்தல் அறிக்கையை போலவே இருப்பதாக கூறி பிரதமர் மோடி பேசி வந்தார். ஆனால் முதற்கட்ட தேர்தலில் தமிழகத்தில் தொடங்கி மோடி எதிர்ப்பலை 6 கட்டங்களாக இந்தியாவில் மற்ற பகுதிகளிலும் எதிரொலிக்க தொடங்கியதால் தேர்தல் கள நிலவரத்தை உள்துறை மூலம் அறிந்த பிரதமர் மோடியின் பேச்சில் பதற்றமும் அச்சமும் தொடர்ந்து வெளிப்பட ஆரம்பித்தன. ஆனால் 10 ஆண்டு கால பாஜக ஆட்சியில் கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றாத காரணத்தால்
விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம், தவறான ஜிஎஸ்டி அமலாக்கம், விவசாயிகளின் விலை பொருட்கள் நியாய விலை மறுப்பு, மாநில உரிமைகள் பறிப்பு என மக்கள் விரோத ஆட்சி நடத்தியதால் மக்களிடையே பாஜக ஆட்சிக்கு எதிராக அலை வீசிக் கொண்டிருக்கிறது. இந்த அலையினால் மோடி ஆட்சிக்கு வருகிற தேர்தலில் தூக்கி எறியப்படுவது உறுதியாக இருக்கிறது. மக்களிடையே நிலவிய மத நல்லிணக்கத்தை கடந்த 10 ஆண்டு கால சீர்குலைத்து வெறும் அரசியலை வளர்த்து அதன் மூலம் பகையை உருவாக்கி தேர்தலில் வெற்றி பெற்றது 2019 தேர்தலோடு முடிந்து போன கதையாகும். அந்த தேர்தலில் மக்களை மன ரீதியாக ஏமாற்றியதை போலவே 2024 ஏமாற்ற முடியாத மக்கள் விழித்துக் கொண்டு விட்டார்கள். மக்களின் வாழ்வாதாரத்தை சீர்குலைத்த பிரதமர் மோடியின் ஆட்சியை அகற்ற பாடம் புகட்டுவதில் உறுதியாக இருக்கிறார்கள். இந்தியா கூட்டணி ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு ஆட்சி அமைக்கப் போவது உறுதி. இதை மோடி உட்பட எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. இவ்வாறு செல்வ பெருந்தகை கூறியிருக்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம். ஓகே, நல்லா இருந்தது. ராஜேஷ், நீங்க தான்டா? சார், டுடே ஐ எம் அன்வெல் சார். ஸோ நான் லிசன் மட்டும் பண்ணிக்கிறேன் சார். ஓகே. ஏமா நீங்க? வணக்கம் சார். தலைப்புச் செய்திகள். கன்னியாகுமரி வரும் பிரதமர் மோடி. விவேகானந்தர் பாறையில் இரவு பகலாக தியானம். தொடர்வது விரிவான செய்திகள். நாடு முழுவதும் மொத்தமுள்ள 543 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு 7 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்று வருகிறது. 6ஆம் கட்ட தேர்தல் ஏற்கனவே நிறைவடைந்த நிலையில் 57 தொகுதிகளுக்கு இறுதி கட்ட தேர்தல் வரும் 1ஆம் தேதி நடைபெற உள்ளது. தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் 4ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அன்றே அறிவிக்கப்பட உள்ளது. இந்நிலையில் 3 நாட்கள் பயணமாக பிரதமர் மோடி 30ஆம் தேதி கன்னியாகுமரி வர உள்ளார். இறுதி கட்ட தேர்தல் பிரச்சாரம் 30ஆம் தேதி நிறைவடைய உள்ள நிலையில் அன்று மாலை பிரதமர் மோடி கன்னியாகுமரி வர உள்ளார். 30ஆம் தேதி மாலை விவேகானந்தர் பாறைக்கு செல்லும் பிரதமர் மோடி அங்குள்ள மண்டபத்தில் தியானம் செய்ய உள்ளார். அவர் இரவு பகலாக தியானம் செய்ய உள்ளார். 30ஆம் தேதி மாலை தியானத்தை தொடங்கும் பிரதமர் மோடி ஜூன் 1ஆம் தேதி மாலை நிறைவு செய்கிறார். 3 நாட்கள் அவர் விவேகானந்தர் பாறையில் தியானம் செய்ய உள்ளார். பிரதமர் மோடி கன்னியாகுமரி வர உள்ள நிலையில் விவேகானந்தர் பாறை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். ஓகே. அக்ஷயா வாங்க. சார், வணக்கம். செய்திகள் வாசிப்பது அக்ஷயா மோகன். தலைப்பு செய்திகள். கலைஞரின் கனவு இல்லம், வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியீடு. தொடர்வது விரிவான செய்திகள். கடந்த பிப்ரவரி 19ஆம் தேதி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டார். இந்த அறிவிப்பை தொடர்ந்து கடந்த மார்ச் மாதம் ஊரக வளர்ச்சித்துறை இதற்கான அரசாணையை வெளியிட்டது. இதில் பயனாளிகளுக்கான தகுதிகள் உள்ளிட்ட விவரங்கள் வெளியாகின. இந்நிலையில் இத்திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பான வழிகாட்டுதல்களை ஊரக வளர்ச்சித்துறை இயக்குனர் பி. பொன்னையா வெளியிட்டு பல்வேறு அறிவுறுத்தல்களை மாவட்ட கலெக்டர்களுக்கு வழங்கியுள்ளார். அதன்படி தமிழ்நாட்டில் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் இந்த 2024-25ஆம் நிதியாண்டில் ஒரு வீட்டிற்கு ரூபாய் 3.10 லட்சம் என்ற அளவில் 1 லட்சம் வீடுகள் கட்ட ரூபாய் 3100 கோடி நிதி ஒதுக்கி வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. வீடுகள் அனைத்தும் 360 சதுரடி அளவில் சமையல் அறையுடன் இருக்க வேண்டும். 300 சதுரடி RCC கூரையுடன் மீதமுள்ள 60 சதுரடிக்கு தீப்பிடிக்காத பொருளில் அமைக்கப்பட்ட கூரையாக பயனாளிகளின் விருப்பத்திற்கேற்ப அமைக்கப்பட வேண்டும். ஓலை அல்லது ஆஸ்பெட்டோஸ் கூரைகள் அமைக்கப்படக்கூடாது. ஒரு வீட்டிற்கான தொகை அனைத்தையும் சேர்த்து ரூபாய் 3.50 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். வீட்டின் சுவர்கள் செங்கல், இன்டர்லாக் பிரிக், AAC பிளாக் உள்ளிட்டவற்றால் கட்டப்பட்டிருக்க வேண்டும். மண்ணால் கட்டப்படும் சுவர்கள் கூடாது. செலவை குறைக்கும் தொழில்நுட்பங்கள், விரைவான கட்டுமானம் போன்றவை அனுமதிக்கப்படுகிறது. குடிசையில் வாழ்பவர்கள், KVVT மறு சர்வே பட்டியல் உள்ளவர்கள்,
அனைவருக்கும் வீடு சர்வே பட்டியலில் உள்ள குடிசை வீட்டு பயனாளிகள் இதில் தேர்வு செய்யப்பட வேண்டும். இத்திட்டத்திற்கான தகுதியான பயனாளிகள் கிராம ஊராட்சி தலைவர், கிராம ஊராட்சி உதவி பொறியாளர் அல்லது வட்டார பொறியாளர், மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர், வார்டு உறுப்பினர், ஊராட்சி மேற்பார்வையாளர் ஆகியோர் அடங்கிய குழு தகுதியான பயனாளிகளை தேர்வு செய்ய வேண்டும். எந்த ஒரு ஊராட்சியில் 50ற்கும் மேற்பட்ட வீடுகள் ஊரக வீட்டின் திட்டத்தின் கீழ் பழுது பார்க்கும் எடுக்கப்பட்டிருந்தால் அந்த ஊராட்சிகளுக்கு இதில் சேர்க்கப்பட வேண்டியதில்லை. வீடுகள் ஒதுக்கீடு தொடர்பான விவரங்கள் வட்டம் மற்றும் கிராம அடிப்படையில் தயாரித்து ஊரக வளர்ச்சி இயக்குநத்துக்கு அனுப்ப வேண்டும். இவ்வாறு அந்த அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். ஓகேடா. மீண்டும் ஜெயஸ்ரீ நீங்கள் தான். தொடர்வது தலைப்புச் செய்திகள். நாட்டில் சர்வாதிகார ஆட்சி நடக்கிறது, அரவிந்த் கெஜ்ரிவால் பேச்சு. இனி விரிவான செய்திகள். பஞ்சாப் மாநிலம் லூதியானாவில் நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் டெல்லி முதல் மந்திரி அரவிந்த் கெஜ்ரிவால் பங்கேற்றார். நான் இன்று உங்களிடம் வாக்கு கேட்க வந்துள்ளேன். இது மத்திய அரசுக்கான தேர்தல். மத்தியில் நாங்கள் பலவீனமாக இருக்கிறோம். மத்திய ஆட்சி அமைந்தால் நமது கைகள் வலுவடையும். எனவே 13 மக்களவை தொகுதிகளை ஆம் ஆத்மி கட்சிக்கு கொடுங்கள். அப்போதுதான் உங்கள் உரிமைகளை மையத்தில் இருந்து கொண்டு வரலாம். நாட்டில் சர்வாதிகார ஆட்சிதான் நடந்து கொண்டிருக்கிறது. 2 நாட்களுக்கு முன் லூதியானாவுக்கு வந்த உள்துறை மந்திரி அமித்ஷா, ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு பஞ்சாப் அரசு ஒழிக்கப்படும் என்று முதல் மந்திரி பகவந்த் மான் பதவியில் இருந்து நீக்கப்படுவார் என்று கூறினார். அவர்கள் இலவச மின்சாரத்தை நிறுத்த முடிவு செய்துள்ளார்கள். எனவே ஒரு வாக்கு கூட பாஜகவுக்கு ஆதரவாக போடக்கூடாது. அனைத்து வாக்குகளும் ஆம் ஆத்மி கட்சிக்கு ஆதரவாக போட வேண்டும். பஞ்சாபுக்கு கிடைக்க வேண்டிய ரூ. 9,000 கோடி நிதி அவர்களால் தடுத்து நிறுத்தப்பட்டது. இவ்வாறு அவர் தெரிவித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். ஓகேடா. குணா நீங்கள். வணக்கம். தலைப்பு செய்திகள். ஐபிஎல் இறுதிப் போட்டி தோல்வி குறித்து ஹைதராபாத் அணியின் கேப்டன் கமின்ஸ் விளக்கம். தொடர்வது விரிவான செய்திகள். இந்தியாவில் பல்வேறு நகரங்களில் நடைபெற்று வந்த 17வது ஐபிஎல் தொடர் நேற்றுடன் முடிவடைந்தது. இதன் இறுதிப் போட்டியில் கமின்ஸ் தலைமையிலான சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியும் ஸ்ரேயாஸ் தலைமையிலான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் பலப்பரீட்சை நடத்தின. இதில் டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த ஹைதராபாத் அணி 18.3 ஓவர்களில் 113 ரன்னில் ஆல் அவுட் ஆனது. அந்த அணியில் அதிகபட்சமாக கமின்ஸ் 24 ரன்கள் அடித்தார். கொல்கத்தா தரப்பில் சிறப்பாக பந்து வீசிய ரசல் 3 விக்கெட்டுகளும், ஸ்டார்க் மற்றும் ராணா தலா 2 விக்கெட்டுகளும் வீழ்த்தி அசத்தினர். இதையடுத்து 114 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற எளிய இலக்கை நோக்கி களம் இறங்கிய கொல்கத்தா 10.3 ஓவர்களிலேயே இலக்கையை கடந்து சாம்பியன் கோப்பையை கைப்பற்றியது. அந்த அணியில் அதிகபட்சமாக வெங்கடேஷ் ஐயர் 52 ரன்கள் அடித்தார். இந்த நிலையில் இந்த தோல்வி குறித்து பேசிய ஹைதராபாத் அணியின் கேப்டன் கமின்ஸ் கூறுகையில், கொல்கத்தா அணி மிக அபாரமான பந்து வீசியது. எனது பழைய நண்பர் ஸ்டார்க் எங்களுக்கு எதிராக மீண்டும் சிறப்பாக செயல்பட்டார். இன்றைய இரவில் நாங்கள் போதுமான அளவில் செயல்படவில்லை. பவுண்டரிகளை அடிக்கலாம் என்று நாங்கள் நம்பினோம். ஆனால் அவர்களின் பந்து வீச்சில் எங்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. அவர்கள் எங்களுக்கு எந்த வாய்ப்பையும் அளிக்கவில்லை. அகமதாபாத் போட்டியில் எப்படி பந்து வீசினார்களோ அதே போலவே இங்கேயும் பந்து வீசினார்கள். இந்த பிட்ச் மிகவும் தந்திரமாக இருந்தது. நாங்கள் 160 ரன்கள் எடுத்திருந்தால் இந்த போட்டியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருந்திருக்கும். இந்த ஆண்டு ஐபிஎல் தொடரில் எங்கள் அணியில் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கின்றன. எங்கள் வீரர்கள் விளையாடிய விதம், பேட்டிங் செய்த விதம் நன்றாக இருந்தது. 3 முறை 250 ரன்னுக்குள் மேல் நாங்கள் எடுத்து இருக்கிறோம். அதை செய்ய நிறைய திறமை வேண்டும். எங்கள் அணி வீரர்கள் எந்த அளவுக்கு தைரியமாக இருந்தார்கள் என்பதை பார்த்து நான் வியந்தேன். இந்த அணியுடன் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். இது நல்ல தொடராக இருந்தது என்று கூறியிருக்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம். ஓகே, நல்லா இருந்தது. ஏமா வாங்கடா. தலைப்புச் செய்திகள். பருவநிலை மாற்றத்திற்காக தியானம்.
வெப்ப தாக்கத்திற்கு பலியான பாபா சாமியார். தொடர்வது விரிவான செய்திகள். உத்தரப்பிரதேசத்தின் அமேதி பகுதியை சேர்ந்த சாமியார் ஒருவர் பக்தர்களால் கமலி வாலே பாகல் பாபாய் என அழைக்கப்பட்டார். இவர் நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் மக்களின் நன்மைக்காக தியானத்தில் ஈடுபட்டு வந்திருக்கிறார். கடந்த 25 ஆண்டுகளாக குறைந்தது 23 முறை இது போன்ற தியானத்தில் அவர் ஈடுபட்டு வந்திருக்கிறார். இந்த முறை பருவநிலை மாற்றத்திற்காக இந்த தியானம் மேற்கொள்ள முடிவு செய்துள்ளார். இதற்காக பேனிப்பூ சக் கிராமத்தில் உள்ள ஆசிரமம் ஒன்றில் அக்னியை வளர்த்து தியானத்தில் ஈடுபட்டிருக்கிறார். உலக அமைதி, நலன் மற்றும் போதை அடிமை வாழ்வில் இருந்து விடுதலையாவது உள்ளிட்ட நோக்கங்களுக்காக உண்ணா நோன்பும் இருந்துள்ளார். இதற்காக அரசு நிர்வாகத்திடம் இருந்து முறையாக முன் அனுமதியும் பெற்றிருக்கிறார். கடந்த 23ஆம் தேதி தொடங்கிய அவருடைய இந்த தியானம் நேற்றுடன் நிறைவு பெற இருந்தது. ஆனால் அதற்குள் அவர் வெப்ப பாதிப்புக்கு ஆளாகி சுய நினைவிழந்து போனார். அவரை சிகிச்சைக்கு கொண்டு சென்ற போது அவர் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். அவர் நெருப்பு வளையத்துக்குள் அமர்ந்து இருந்த காரணத்தினால் வெப்ப தாக்கத்திற்கு ஆளாகி இருக்கக்கூடும் என்று மருத்துவர்கள் கூறியுள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் பல்வேறு பகுதிகளில் மதிய வேளையில் கடுமையான வெப்பநிலையை முன்னிட்டு எச்சரிக்கையாக இருக்கும்படி மக்களுக்கு அரசு அறிவுரை வழங்கியிருந்தது. ஆனால் பகல் முழுவதும் வெப்ப தாக்கத்திலேயே அவர் தியானத்தில் ஈடுபட்டதுடன் உண்ணா நோன்பும் இருந்துள்ளார். இது போக ஆம்புலன்ஸை தொலைபேசி வழியே அழைத்த போதும் அரை மணி நேரம் கழித்தே வந்து சேர்ந்துள்ளது. இது போன்ற விஷயங்களும் அவரை காப்பாற்ற முடியாமல் போனதற்கான காரணங்களாக கூறப்படுகின்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். டவர் இஷ்யூடா கொஞ்சம் இழுத்து கேட்குது, இல்லைனா சம்டைம் அந்த மாதிரி இருக்குது. இல்லை ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களா? ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணால் சம்டைம் இந்த மாதிரி பண்ணும். சரி, ஓகே. அக்ஷய் வாங்க. எஸ் சார். தலைப்பு செய்திகள். பணம் இல்லாத போதுதான் அதன் மதிப்பு தெரிகிறது. ரிங்கு சிங் பேச்சு. தொடர்வது விரிவான செய்திகள். நடப்பு IPL தொடரின் இறுதிப் போட்டியில் ஐதராபாத்தை வீழ்த்தி கொல்கத்தா அபார வெற்றி பெற்றது. இதன் மூலம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 3வது முறையாக IPL கோப்பையை கைப்பற்றியது. IPL கோப்பையை வென்றுள்ள கொல்கத்தா அணியின் முக்கிய வீரராக ரிங்கு சிங் உள்ளார். 55 லட்சம் ரூபாய்க்கு ஏலத்தில் எடுக்கப்பட்ட ரிங்கு சிங் கடந்த 7 ஆண்டுகளாக கொல்கத்தா அணியில் இடம்பெற்றுள்ளார். ரிங்கு நடப்பு சீசனிலும் சிறப்பாக செயல்படுகிறார். அவர் வரும் T20 உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணியிலும் இடம்பெற்றுள்ளார். இந்நிலையில் IPL கோப்பையை வென்ற பின் ரிங்கு சிங் தனியார் செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்தார். அப்போது அவரிடம் பல கேள்விகள் கேட்கப்பட்டன. குறிப்பாக கொல்கத்தா அணியில் இடம்பெற்றுள்ள மிட்செல் ஸ்டார் 24.75 கோடி ரூபாய் ஏலத்தில் எடுக்கப்பட்டுள்ள நிலையில் 55 லட்சம் ரூபாய் சம்பளத்தில் இருப்பது குறித்து நெறியாளர் கேள்வி எழுப்பினார். அப்போது அதற்கு பதிலளித்த ரிங்கு சிங் கூறியதாவது, 50 முதல் 55 லட்சம் என்பதே எனக்கு மிகப்பெரிய பணம்தான். கிரிக்கெட் வாழ்க்கையை நான் தொடங்கும் பொழுது இவ்வளவு பணம் சம்பாதிப்பேன் என்று நினைக்கவில்லை. நான் சிறுவனாக இருக்கும் பொழுது 10 முதல் 15 ரூபாய் கிடைத்தால் பெரிய விஷயம் என நினைத்தேன். ஆனால் தற்போது எனக்கு 55 லட்சம் ரூபாய் கிடைக்கிறது. இது எனக்கு மிகப்பெரிய பணம். கடவுள் எனக்கு கொடுப்பதை நினைத்து நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இதுதான் எனது எண்ணம். எனக்கு இவ்வளவு பணம் வேண்டும், அவ்வளவு பணம் வேண்டும் என நினைக்க கூடாது. 55 லட்சம் ரூபாய் பணத்தை வைத்தே நான் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளேன். இந்த பணமும் இல்லாத போதுதான் நான் பணத்தின் மதிப்பை தெரிந்து கொண்டேன். நான் இன்று உங்களிடம் உண்மையை கூற வேண்டுமானால் இவை அனைத்துமே மாயைதான். உலகிற்கு நீங்கள் வரும்பொழுது எதையும் கொண்டு வரவில்லை. செல்லும் பொழுது எதையும் எடுத்து செல்ல போவதும் இல்லை. காலம் எப்பொழுது மாறும் என்று உங்களுக்கு தெரியாது. நீங்கள் எவ்வாறு வந்தீர்களோ அவ்வாறே செல்ல வேண்டும். இவ்வாறு அவர் கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். இதுவே டெலிவிஷனுக்கு சப் எடிட்டிங் பண்ணினாங்கன்னா அது கரெக்டாக ஃப்ளோ வந்திருக்குடா. சில இடங்களில் என்றும் போடுவாங்க. ஓகே ஓகே சார். என்றும் அவர் கூறி உள்ளார் அப்படின்னு. இதில் வெப் கண்டென்ட்டு அது மட்டும் இல்லாமல் பிரிண்டிங் மீடியாவுக்கான விஷயம். ஸோ அது அப்படி தான் இருக்கும். இதை கதை படிக்கிற மாதிரியே இருக்கும். ஓகே, ஜெயஸ்ரீ வாங்கடா. தொடர்வது தலைப்புச் செய்திகள். கல்லூரி வளாகத்தில் மாணவர் அடித்து கொலை, கொலையாளி அளித்த பகீர் வாக்குமூலம். இனி விரிவான செய்திகள்.
பீகார் மாநிலம் பாட்னாவில் உள்ள PN கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வந்த ஹர்ஷ்ராஜ் என்ற மாணவர் நேற்று தேர்வு எழுதுவதற்காக சுல்தான்கஞ்ச் சட்டக் கல்லூரிக்கு சென்றார். அப்போது அங்கு முகமூடி அணிந்து வந்த நபர்கள் ஹர்ஷ்ராஜை உருட்டுக்கட்டையால் சரமாரியாக தாக்கினர். இதில் பலத்த காயமடைந்த ஹர்ஷ்ராஜ் சுருண்டு விழுந்தார். இதையடுத்து அந்த நபர்கள் தப்பி சென்றனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் சுயநினைவின்றி கிடந்த ஹர்ஷ்ராஜை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் சிகிச்சை பலனின்றி அவர் பரிதாபமாக இறந்தார். பட்டப்பகலில் நடந்த இந்த கொலை பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியது. இந்த கொலை தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நெஞ்சை உறைய வைக்கும் இந்த கொடூர தாக்குதல் சம்பவம் கல்லூரி வளாகத்தில் உள்ள CCTV கேமராவில் பதிவானது. குற்றவாளிகளை அடையாளம் காண்பதற்காக அந்த காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்தனர். இந்நிலையில் முக்கிய குற்றவாளியான சந்தன் யாதவ் என்பவரை போலீசார் கைது செய்தனர். அவர் பாட்னா கல்லூரியில் இறுதி ஆண்டு படித்து வருகிறார். அவரிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் கொலைக்கான காரணம் தெரிய வந்தது. இந்த ஆண்டு தாண்டியா இரவில் நடந்த சம்பவத்திற்கு பழிவாங்கும் வகையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக போலீஸ் சூப்பரண்ட் பாரத் சோனி கூறியதாவது, சட்டக்கல்லூரி வளாகத்தில் நேற்று கொடூரமான குற்றம் நடந்துள்ளது. சமூக விரோதிகள் சிலர் ஹர்ஷ்ராஜ் என்ற மாணவனை கடுமையாக தாக்கியதில் அவர் இறந்துள்ளார். இது தொடர்பாக விசாரணை நடத்த சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்துள்ளோம். தாக்குதலுக்கு திட்டமிட்ட முக்கிய குற்றவாளியை கைது செய்துள்ளோம். அவர் பெயர் சந்தன் யாதவ். அவர் பாட்னா கல்லூரியில் இறுதி ஆண்டு படிக்கும் மாணவர். அவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளார். மற்ற குற்றவாளிகளை கைது செய்ய நடவடிக்கை எடுத்து வருகிறோம். கடந்த ஆண்டு தசராவின் போது தாண்டியா நிகழ்ச்சியில் இரு தரப்பினர் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. அப்போதிருந்தே ஹர்ஷ்ராஜ் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளனர். அதன்படி நேற்று தாக்குதல் நடத்தி உள்ளனர். எனவே இது கொலை என்பது தெளிவாக தெரிகிறது. தசரா இரவில் ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது ஒருவரை ஒருவர் கடுமையாக திட்டியுள்ளனர். அப்போது தனது ஈகோ புண்படும் வகையில் எதிர்த்தரப்பினர் தன்னை திட்டியதாக குற்றவாளி வாக்குமூலம் தெரிவித்துள்ளார். இவ்வாறு போலீஸ் சூப்பரண்ட் பாரத் சோனி கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். ஓகே, மோஸ்ட்லி பைட்ஸ் வந்தால் படிக்க வேண்டாம் ஜெயஸ்ரீ. ஓகே, கொஞ்சம் கதை படிக்கிற மாதிரியே இருக்குது, ரைட்? சார், ஆக்சுவலா மேல பாக்குறப்போ வேற இருந்தது சார். கல்லூரி வளாகத்தில் மாணவர் அடித்து கொலைன்னு இருந்தது. கீழே வந்து இந்த ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து இதை பத்தி சொல்லியிருக்காரு சார். அதனால இது படிச்சு பார்க்காதனால கீழே இருக்கிறது நான் பார்க்கல சார். சரி, ஓகே. இல்லை, அப்படி வந்தாலே பைட்ஸ் மாதிரி வந்தாலே விட்டுருங்க. ஸ்டார்டிங் லெவலில் இதை நம்ம பிடிச்சோன்னா ப்ரெசன்டேஷன் லெவல் விட்டுருவோம். ஓகே. குணா படிக்கலாம். குணா லைட்டாக கொஞ்சம் அழுத்தம் கொடுங்க. ஓகே. வணக்கம். தலைப்பு செய்திகள். ஜெயம் ரவி படத்தின் படப்பிடிப்பு நிறைவு. கேக்கு வெட்டி கொண்டாடிய படக்குழு. வணக்கம் சென்னை, காலனி உள்ளிட்ட படங்களை இயக்கிய இயக்குனர் கீர்த்திகா உதயநிதி தற்போது புதிய படம் ஒன்றை இயக்கியுள்ளார். இப்படத்திற்கு காதலிக்க நேரமில்லை என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது. ஜெயம் ரவி கதாநாயகனாக நடித்துள்ளார். மேலும் காஞ்சனா 2, ஓ காதல் கண்மணி, 24, இருமுருகன் உள்ளிட்ட படங்களில் நடித்த நித்யா மேனன் ஜெயம் ரவி ஜோடியாக நடித்து இருக்கிறார். இந்த படத்திற்கு AR ரகுமான் இசையமைக்க யோகி பாபு, வினய் ராய், லால் என்கின்ற MP மைக்கேல் உள்ளிட்ட பலர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். இந்த படத்தை பிரபல தயாரிப்பு நிறுவனமான ரெட் ஜெயன்ஸ் மூவிஸ் தயாரிக்கிறது. இந்த நிலையில் இப்படத்தின் படப்பிடிப்பு நிறைவடைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனை படக்குழு கேக்கு வெட்டி கொண்டாடியுள்ளது. இது குறித்தான புகைப்படங்கள் இணையத்தில் வெளியாகி இருக்கின்றன. தற்போது இந்த புகைப்படங்கள் வைரலாகி வருகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம். ஓகே, ஏமா நீங்க தலைப்புச் செய்திகள். பணம் இல்லாத போதுதான் அதன் மதிப்பு தெரிகிறது. ரிங்கு சிங். தொடர்வது விரிவான செய்திகள். நடப்பு IPL தொடரின் இறுதிப் போட்டியில் ஹைதராபாத்தை வீழ்த்தி கொல்கத்தா அபார வெற்றி பெற்றது. இதன் மூலம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 3வது முறையாக IPL கோப்பையை கைப்பற்றியது. IPL கோப்பை வென்றுள்ள கொல்கத்தா அணியின் முக்கிய வீரராக ரிங்கு சிங் உள்ளார். 55 லட்சம் ரூபாய்க்கு ஏலத்தில் எடுக்கப்பட்ட ரிங்கு சிங் கடந்த 8 ஆண்டுகளாக கொல்கத்தா அணியில் இடம்பெற்றுள்ளார். ரிங்கு நடப்பு சீசனிலும் சிறப்பாக செயல்பட்டுள்ளார். அவர் வரும் T20 உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணியிலும் இடம்பெற்றுள்ளார். இந்நிலையில் IPL கோப்பையை வென்ற பின்
ரிங்கு சிங் தனியார் செய்தி நிறுவனத்திற்கு பேட்டி அளித்தார். அப்போது அவரிடம் பல கேள்விகள் கேட்கப்பட்டன. குறிப்பாக கொல்கத்தா அணியில் இடம்பெற்றுள்ள மிட்செல் ஸ்டார்க் 24.75 கோடி ரூபாய்க்கு ஏலத்தில் எடுக்கப்பட்டுள்ள நிலையில் 55 லட்சம் ரூபாய் சம்பளத்தில் இருப்பது குறித்து நெறியாளர் கேள்வி எழுப்பினார். அப்போது அதற்கு பதில் அளித்த ரிங்கு சிங் கூறியதாவது: 50 முதல் 55 லட்சம் வரை என்பதே எனக்கு மிகப்பெரிய பணம்தான். கிரிக்கெட் வாழ்க்கையை நான் தொடங்கும் போது இவ்வளவு பணம் சம்பாதிப்பேன் என்று நினைக்கவில்லை. நான் சிறுவனாக இருந்தபோது 10க்கும் 15 ரூபாய் கிடைத்தால் பெரிய விஷயம் என நினைத்தேன். ஆனால் தற்போது எனக்கு 55 லட்சம் ரூபாய் கிடைக்கிறது. இது எனக்கு மிகப்பெரிய பணம். கடவுள் எனக்கு கொடுப்பதை நினைத்து நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இதுதான் எனது எண்ணம். எனக்கு இவ்வளவு பணம் வேண்டும், அவ்வளவு பணம் வேண்டும் என நினைக்க கூடாது. 55 லட்சம் ரூபாய் பணத்தை வைத்தே நான் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளேன். இந்த பணமும் இல்லாத போதுதான் நான் பணத்தின் மதிப்பை தெரிந்து கொண்டேன். நான் இன்று உங்களிடம் உண்மையை கூற வேண்டுமானால் இவை அனைத்துமே மாயை தான். உலகிற்கு நீங்கள் வரும்போது எதையும் கொண்டு வரவில்லை. செல்லும் போதும் எதையும் எடுத்து செல்ல போவதில்லை. காலம் எப்போதும் மாறும் என்று உங்களுக்கு தெரியாது. நீங்கள் எவ்வாறு வந்தீர்களோ அவ்வாறே செல்ல வேண்டும். இவ்வாறு அவர் கூறியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். ஓகே அக்ஷயா. எஸ் சார். தலைப்பு செய்திகள். பண்ணை வீட்டு போதை விருந்து, நடிகை ஹேமாவுக்கு மீண்டும் நோட்டீஸ். தொடர்வது விரிவான செய்திகள். பெங்களூரு புறநகர் எலக்ட்ரானிக் சிட்டி அருகே கோபால ரெட்டி என்பவருக்கு சொந்தமான பண்ணை வீடு உள்ளது. இங்கு கடந்த 19ஆம் தேதி மது விருந்து நடைபெற்றது. இது குறித்து தகவல் கிடைத்தவுடன் குற்றப்பிரிவு போலீசார் அதிரடி சோதனை நடத்தினர். அப்போது அங்கு போதைப் பொருட்கள் சிக்கின. மேலும் பிறந்தநாள் கொண்டாட்டம் என்ற பெயரில் போதை விருந்து நடைபெற்றது தெரியவந்தது. இதில் தெலுங்கு நடிகைகள் ஹேமா, ஆஷா ராய் உள்ளிட்டோரும், ஐடி ஊழியர், அரசியல் பிரபலங்கள் என பலரும் பங்கேற்று இருந்தது தெரியவந்தது. இது தொடர்பாக 100ற்கும் மேற்பட்டோரை போலீசார் பிடித்தனர். இதில் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளரான ஹைதராபாத்தை சேர்ந்த வாசு, போதைப் பொருட்கள் வியாபாரி 3 பேர் என ஒட்டுமொத்தமாக 5 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்கள் மீது ஹெப்பகோடி போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர். இதற்கிடையே இந்த வழக்கு குற்றப்பிரிவுக்கு மாற்றப்பட்டது. நடிகைகள் ஹேமா, ஆஷா ராய் ஆகியோர் போதை விருந்தில் பங்கேற்கவில்லை என மறுப்பு தெரிவித்திருந்த நிலையில் நடத்தப்பட்ட ரத்த பரிசோதனையில் விருந்தில் பங்கேற்றவர்கள் நடிகை உட்பட 86 பேர் போதைப் பொருட்களை உட்கொண்டது தெரியவந்தது. இதையடுத்து விசாரணைக்கு ஆஜராக கோரி அவர்களுக்கு போலீசார் தரப்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருந்தது. நேற்று முன்தினம் காலையில் தெலுங்கு நடிகை ஹேமா விசாரணைக்காக நேரில் ஆஜராக கோரப்பட்டிருந்தது. ஆனால் தனக்கு வைரஸ் காய்ச்சல் இருப்பதாக கூறி நடிகை ஹேமா விசாரணைக்கு ஆஜராவதற்கு 7 நாட்கள் கால அவகாசம் கோரினார். இந்த நிலையில் கால அவகாசம் கோரப்பட்டுள்ள நிலையில் நடிகை ஹேமா உள்பட 8 பேருக்கு குற்றப்பிரிவு போலீசார் மீண்டும் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். அதில் போதை இருந்து தொடர்பாக விளக்கமளிக்க நேரில் கட்டாயம் ஆஜராக வேண்டும் என உத்தரவிட்டுள்ளனர். பண்ணை வீட்டு போதை விருந்து தொடர்பாக வாசு, அருண், சித்திக், நாகபாபு உட்பட 5 பேருக்கு 10 நாட்கள் போலீஸ் காவல் விதிக்கப்பட்டிருந்தது. அவர்களை நேற்று முதல் போலீசார் காவலில் வைத்து போதை விருந்து தொடர்பாக கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தி வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். ஓகேடா. பரணியா கால் பண்ணாங்களாடா? ஆமா சார், கால் பண்ணி மெசேஜ்ல பேசணும் சார். ஜூன் 9th அந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அப்ளை பண்ணிருக்கேன் சார். நானும் பண்ணிருக்கேன், அவங்களும் பண்ணிருக்காங்க சார். அப்ப அந்த எக்ஸாம்ஸ் முடிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னாங்க சார். அண்ட் தென் அந்த ஜூன் 4 எலெக்ஷன் ரிசல்ட்னால அந்த ஸ்டார்டிங்ல வந்து மறுபடியும் 9th வந்துட்டு போறது கஷ்டம்னு, அப்ப 10 இல்லைன்னா 11 கிளம்பி வரலான்ற மாதிரி சொன்னாங்க சார். ஒரு மாசம் இருக்கு சார். நீங்க வரதுக்கு முன்னாடி பிளான் பண்றதா நீ கால் பண்ணுங்க. ஓகே சார். சூழ்நிலை என்னன்னு தெரியும், அப்போ என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு பார்க்குறேன். ஓகே. சரிங்க சார். ஓகே ரைட். ஏன்னா நீங்கள் ப்ரெசன்டேஷன் வைஸ் தான் உங்களுக்கு நான் பார்க்கணும், விஷுவல் ப்ரெசன்டேஷன் வைஸ் பார்க்கணும். ஆமாம் சார். ஓகே. குணா இருக்காப்ல, அவருக்கு ஓரளவுக்கு மோல்ட் பண்ணிட்டேன். ஓகே சார்.
இப்போ ஜெயஸ்ரீயும் ஹேமாவும் தான் கொஞ்சம் லீவ் போட்டதுனால பிரச்சனை. சரி, அவங்களை கொண்டு வரணும். ஜெயஸ்ரீ படிக்கலாம்டா. தொடர்வது தலைப்புச் செய்திகள். பருவநிலை மாற்றத்திற்காக தியானம், வெப்ப தாக்கத்திற்கு பலியான பாபா சாமியார். இனி விரிவான செய்திகள். உத்தரப்பிரதேசத்தின் அமேதி பகுதியை சேர்ந்த சாமியார் ஒருவர் பக்தர்களால் கமலி வாலே பாகல் பாபா என அழைக்கப்பட்டார். இவர் நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் மக்களின் நன்மைக்காக தியானத்தில் ஈடுபட்டு வந்திருக்கிறார். கடந்த 25 ஆண்டுகளாக குறைந்தது 23 முறை இதுபோன்ற தியானத்தில் அவர் ஈடுபட்டு வந்திருக்கிறார். இந்த முறை பருவநிலை மாற்றத்திற்காக இந்த தியானம் மேற்கொள்ள முடிவு செய்துள்ளார். இதற்காக பேணிப்பூர் சக் கிராமத்தில் உள்ள ஆசிரமம் ஒன்றில் அக்னியை வளர்த்து தியானத்தில் ஈடுபட்டு இருக்கிறார். உலக அமைதி, நலன் மற்றும் போதை அடிமை வாழ்வில் இருந்து விடுதலையாவது உள்ளிட்ட நோக்கங்களுக்காக உண்ணா நோன்பும் இருந்துள்ளார். இதற்காக அரசு நிர்வாகத்திடம் இருந்து முறையாக முன் அனுமதியும் பெற்றிருக்கிறார். கடந்த 23ஆம் தேதி தொடங்கிய அவருடைய இந்த தியானம் நேற்றுடன் நிறைவு பெற இருந்தது. ஆனால் அதற்குள் அவர் வெப்ப பாதிப்புக்கு ஆளாகி சுயநினைவிழந்து போனார். அவரை சிகிச்சைக்கு கொண்டு சென்ற போது அவர் உயிரிழந்து விட்டார் என மருத்துவர்கள் தெரிவித்தனர். அவர் நெருப்பு வளையத்திற்குள் அமர்ந்து இருந்த காரணத்தினால் வெப்ப தாக்கத்திற்கு ஆளாகி இருக்கக்கூடும் என்றும் மருத்துவர்கள் கூறியுள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் பல்வேறு பகுதிகளில் மதிய வேளையில் கடுமையான வெப்பநிலையை முன்னிட்டு எச்சரிக்கையாக இருக்கும்படி மக்களுக்கு அரசு அறிவுரை வழங்கியிருந்தது. ஆனால் பகல் முழுவதும் வெப்ப தாக்கத்திலேயே அவர் தியானத்தில் ஈடுபட்டதுடன் உண்ணா நோன்பும் இருந்துள்ளார். இதுபோக ஆம்புலன்ஸை தொலைபேசி வழியே அழைத்த போதும் அரை மணி நேரம் கழித்தே வந்து சேர்ந்துள்ளது. இது போன்ற விஷயங்களும் அவரை காப்பாற்ற முடியாமல் போனதற்கான காரணங்களாக கூறப்படுகின்றன. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். ஓகே, குணவாங்க. வணக்கம். தலைப்புச் செய்திகள். மயிலாடுதுறை கோவிலில் தேரோட்டம், பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம். தொடர்வது விரிவான செய்திகள். மயிலாடுதுறை தருமபுரம் ஆதீனத்தில் ஞானாம்பிகை உடனான ஞானபுரீஸ்வரர் சாமி கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் 11 நாட்கள் நடைபெறும் வைகாசி பெருவிழாவை முன்னிட்டு கடந்த 20ஆம் தேதி கொடியேற்றம் நடைபெற்றது. கடந்த 26ஆம் தேதி இரவு திருக்கல்யாண விழா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்ச்சியாக இன்று தேர் திருவிழா நடந்தது. சாமி, அம்பாள் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகள் சிறப்பு அலங்காரத்தில் 2 தேர்களில் எழுந்தருளின. இதையடுத்து தீபாராதனைக்கு பின்னர் தேரோட்டம் தொடங்கியது. தருமபுரம் ஆதீனத்தின் 4 ரத வீதிகளில் தேரோட்டம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தருமபுர ஆதீனம் 27வது குருமாக சன்னிதானம் மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்தர், பரமச்சாரியர்கள் சுவாமிகள், பள்ளி மாணவ மாணவிகள், பக்தர்கள் என ஏராளமானோர் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர். விழாவின் முக்கிய நிகழ்வான தருமபுர ஆதீனர் சிவிகை பல்லாக்கில் எழுந்தருளி பக்தர்கள் சுமந்து செல்லும் பட்டண பிரவேசம் நாளை மறுநாள் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். ஏமா நீங்க தான் ராஜு, நீங்க படிக்கிறீங்களாடா? ஜஸ்ட் ட்ரை பண்ணட்டுமா சார்? நான் வாய்ஸ் வராது. வணக்கம். தொடர்வது தலைப்புச் செய்திகள். அமெரிக்க, இஸ்ரேல் கப்பல்கள் மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல். தொடர்வது விரிவான செய்திகள். இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் காசாவில் போரில் ஈடுபட்டு வருகின்றனர். இஸ்ரேலில் இருந்து பயண கைதிகளாக ஹமாஸ் பயங்கரவாத அமைப்பினரால் சிறைப்பிடித்து செல்லப்பட்டவர்களை மீட்கும் நோக்கில் போரானது நடத்தப்பட்டு வருகிறது. இதில் பாலஸ்தீனர்கள் பலர் கொல்லப்பட்டு வருகின்றனர். இதுவரை 35,000க்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்து உள்ளனர். ஆயிரக்கணக்கானோர் காயமடைந்துள்ளனர். இந்த நிலையில் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன்படி இந்திய பெருங்கடல் மற்றும் செங்கடல் பகுதிகளில் செல்லும் கப்பல்களின் மீது அவ்வப்போது தாக்குதல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்காக ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் ஆகியவற்றை அவர்கள் பயன்படுத்தி வருகின்றனர். கடந்த நவம்பரில் இருந்து இஸ்ரேல் துறைமுகங்களுக்கு வரும் கப்பல்களை நோக்கி இதுபோன்ற தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த தாக்குதல்களுக்கு எதிராக அமெரிக்க மற்றும் இங்கிலாந்து நாடுகள் பதிலடி கொடுத்து வருகின்றன. இந்த முறை அமெரிக்க மற்றும் இஸ்ரேல் நாடுகளை சேர்ந்த கப்பல்கள் மீது அவர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இந்திய பெருங்கடல் பகுதியில் லாரிகோ, ட்ரெஸ் மற்றும் MMC மெசிலா ஆகிய 2 கப்பல்களும்
செங்கடல் பகுதியில் மினர்வா லிசா என்ற கப்பலும் தாக்கப்பட்டன. இவை தவிர அமெரிக்காவில் 2 போர்க்கப்பல்கள் தாக்கப்பட்டன என தகவல் வெளியாகியுள்ளன. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். சார் வாய்ஸ் வர மாட்டேங்குது சார். கொஞ்சம் ஸ்பீடாக போகிறீங்க. ஓகே அதே சார். மாதிரி துறைமுகம்ன்ற இடத்துல கொஞ்சம் வார்த்தை வழக்கு வந்துச்சு. துறைமுகம் தரை அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. ஓகே, ஸோ அது ரொம்ப ஸ்பீடாக போகும்போது இந்த மாதிரி வார்த்தை வழக்குகள் வரும். ஸோ கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக படிக்க பாருங்கள். ஓகே சார். ஓகே, யா ரைட். அடுத்தது யார்? ஏமா நீங்களா? ஜெயஸ்ரீ படிக்கணுமா? திரும்ப இன்னொரு ரவுண்ட் வந்துச்சா? சார் நான் படிக்கணும். ஆமாம் ஏமா நீங்கள் தான். பிரபல நடிகருக்கு அரிய வகை நோய் பாதிப்பு, அதிர்ச்சியில் ரசிகர்கள். தொடர்வது விரிவான செய்திகள். தென்னிந்திய சினிமாவின் முன்னணி நடிகரான இருப்பவர் பகத் பாசில். சமீபத்தில் இவர் நடிப்பில் வெளியான படம் ஆவேசம். இப்படத்தை ரோமஞ்சனம் படத்தை இயக்கிய ஜித்து மாதவன் இயக்கியுள்ளார். இப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்றாலும் பகத்தின் நடிப்பால் வெற்றி படமானது. ரூபாய் 150 கோடியை தாண்டி வசூலித்துள்ளது. அடுத்ததாக ஜித்து ஜோசப் இயக்கத்தில் பகத் பாசில் நடிக்க ஒப்பந்தமாகியுள்ளார். இந்நிலையில் சமீபத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பகத் பாசில் கலந்து கொண்டார். அப்போது அங்கிருந்த குழந்தைகளுடன் நேரத்தை கழித்தார். அப்போது பகத் பாசில் அங்கு வந்த ஒரு மருத்துவரிடம் ADHD எனப்படும் கவன குறைபாடு, ஹைப்பர் ஆக்டிவிட்டி கோளாறு எளிதில் குணப்படுத்தக்கூடியதா என்று கேட்டறிந்தார். அதற்கு மருத்துவர் சிறு வயதில் கண்டறிந்தால் எளிதில் குணப்படுத்தலாம் என்று பதிலளித்திருக்கிறார். உடனே பகத் பாசில் அப்பொழுது 41 வயதில் கண்டறிந்தால் குணப்படுத்துவது கடினமா எளிதா என்று பகத் கேட்டிருக்கிறார். இதனால் பகத் ADHD எனப்படும் அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இந்த நோய் பாதிக்கப்பட்டவர்கள் அதிக மறதி மற்றும் பொருட்களை ஒழுங்காக வைத்திருக்க வேண்டும் என்ற கவனம் இல்லாமல் இருப்பார்கள். பிரபல விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்கும் இந்த வகை அரிய நோய் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். ஓகே, அக்ஷய் வாங்கடா. தலைப்பு செய்திகள். ஜெயம் ரவி படத்தின் படப்பிடிப்பு நிறைவு. கேக் வெட்டி கொண்டாடிய படக்குழு. தொடர்வது விரிவான செய்திகள். வணக்கம் சென்னை, காளி உள்ளிட்ட படங்களை இயக்கிய இயக்குனர் கிருத்திகா உதயநிதி தற்போது புதிய படம் ஒன்றை இயக்கியுள்ளார். இப்படத்திற்கு காதலிக்க நேரமில்லை என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது. ஜெயம் ரவி கதாநாயகனாக நடித்துள்ளார். மேலும் காஞ்சனா 2, ஓ காதல் கண்மணி, 24, இருமுகன் உள்ளிட்ட படங்களில் நடித்த நித்யா மேனன் ஜெயம் ரவிக்கு ஜோடியாக நடித்திருக்கிறார். இந்த படத்திற்கு AR ரஹ்மான் இசையமைக்க யோகி பாபு, வினய் ராய், லால் என்கிற MP மைக்கேல் உள்ளிட்ட பலர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். இந்த படத்தை பிரபல தயாரிப்பு நிறுவனமான ரெட் ஜெயன்ஸ் மூவிஸ் தயாரிக்கிறது. இந்நிலையில் இப்படத்தின் படப்பிடிப்பு நிறைவடைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனை படக்குழு கேக் வெட்டி கொண்டாடியுள்ளது. இது குறித்தான புகைப்படங்களை இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகின்றன. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். ஓகே, இன்னும் ஒரு ரவுண்ட் கூட படிச்சிடலாம். ஜெயஸ்ரீ வாங்கடா. தொடர்வது தலைப்புச் செய்திகள். அசாமில் புதிதாக கட்டப்பட்ட வீட்டின் குளியலறையில் பதுங்கியிருந்த 35 பாம்பு குட்டிகள். வீடியோ வைரல். கொஞ்சம் ரோல் ஆகுது. வீடியோ வைரல். இனி விரிவான செய்திகள். அசாம் மாநிலம் நாகோன் மாவட்டம் கலியாபோர் பகுதியில் புதிதாக கட்டப்பட்ட ஒருவரது வீட்டின் குளியலறையில் ஏராளமான பாம்பு குட்டிகள் இருந்துள்ளன. இந்நிலையில் குளியலறைக்கு சென்ற அவர் பாம்பு குட்டிகளை கண்டு அலறியடித்து ஓட்டம் பிடித்துள்ளார். பின்னர் அப்பகுதியில் உள்ள விலங்குகள் நல ஆர்வலர் சஞ்சீப் தேகா என்பவரை வரவழைத்து அந்த பாம்பு குட்டிகளை பிடித்து அப்புறப்படுத்தி வனப்பகுதியில் கொண்டு சென்று விடுவித்தனர். குளியலறைக்குள் பாம்பு குட்டிகள் பதுங்கி இருந்தது தொடர்பான வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. அந்த வீடியோவில் ஒரு பெரிய பாறைக்கு அடியில் பல பாம்புகள் சுருண்டு கிடக்கும் காட்சிகள் உள்ளன. மேலும் அங்குள்ள பாறைக்கு அடியில் இருந்து பல பாம்பு குட்டிகள் வெளிவரும் காட்சிகளும் உள்ளன. இந்த சம்பவம் குறித்து விலங்குகள் நல ஆர்வலர்
சஞ்சீப் தேகா கூறுகையில், பாம்புகள் இருப்பதாக வீட்டின் உரிமையாளர் தெரிவித்ததை அடுத்து நான் சம்பவ இடத்திற்கு சென்றேன். அந்த இடத்தில் பல பாம்புகள் ஊர்ந்து கொண்டிருப்பதை கண்டேன். அந்த வீட்டில் இருந்து சுமார் 35 பாம்புகள் மீட்டேன். பின்னர் அந்த பாம்புகளை பிடித்து ஜோயிசாகர் தலானி பகுதியில் விடுவித்தேன் என்றார். வீட்டிலிருந்து கொத்து கொத்தாக பாம்புகள் பிடிக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதி குடியிருப்பு வாசிகளிடையே அச்சத்தை ஏற்படுத்தியது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். ஓகே குணா, நீங்க தான். வணக்கம். தலைப்பு செய்திகள். அமெரிக்கா இஸ்ரேல் கப்பல் மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல். தொடர்வது விரிவான செய்திகள். இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் காசாவில் போரில் ஈடுபட்டு வருகின்றனர். இஸ்ரேலில் இருந்து பணைய கைதிகளாக ஹமாஸ் பயங்கரவாத அமைப்பினரால் சிறைபிடித்து செல்லப்பட்டவர்களையும் மீட்கும் நோக்கில் போரானது நடக்கிறது. இதில் பாலஸ்தீனர்கள் பலர் கொல்லப்பட்டு வருகின்றனர். இதுவரை 35,000-க்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்துள்ளனர். ஆயிரக்கணக்கானோர் காயமடைந்துள்ளனர். இந்த நிலையில் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன்படி இந்திய பெருங்கடல் மற்றும் செங்கடல் பகுதிகளில் செல்லும் கப்பல்களின் மீது அவ்வப்போது தாக்குதல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்காக ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் ஆகியவற்றை அவர்கள் பயன்படுத்தி வருகின்றனர். கடந்த நவம்பரில் இருந்து இஸ்ரேல் துறைமுகங்களுக்கு வரும் கப்பல்களை நோக்கி இதுபோன்ற தாக்குதல்கள் அரங்கேறி வருகின்றன. இந்த தாக்குதல்களுக்கு எதிராக அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து நாடுகள் பதிலடி கொடுத்து வருகின்றன. இந்த முறை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகளைச் சேர்ந்த கப்பல்கள் மீது அவர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இந்திய பெருங்கடல் பகுதிகளில் லாரிகோ டெசர்ட் மற்றும் எம்எஸ்சி மெச்னா ஆகிய இரு கப்பல்களும், செங்கடல் பகுதிகளில் மினர்வா லிசா என்ற கப்பலும் தாக்கப்பட்டன. இவை தவிர அமெரிக்காவின் 2 போர் கப்பல்கள் தாக்கப்பட்டன என தகவல் தெரிவிக்கின்றன. ஆனால் அவற்றின் பெயர்கள் வெளிப்படவில்லை. இந்த பகுதிகளில் தாக்குதல் நடத்தப்பட்டது பற்றி கப்பல் நிறுவனங்களோ அல்லது அமெரிக்காவின் இராணுவமோ உடனடியாக உறுதிப்படுத்தவில்லை. ஆனால் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கான இராணுவ செய்தி தொடர்பாளரான யஹ்யா சரி எப்போதும் இந்த தாக்குதல் நடந்தது என குறிப்பிடவில்லை. ஆனால் தொலைக்காட்சி வழியே அவர் கூறும்போது கப்பல்களுக்கு எதிராக ஏவுகணைகளும் அமெரிக்காவின் போர்க்கப்பலுக்கு எதிராக ஆளில்லா விமானங்களையும் பயன்படுத்தினோம் என்று கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம். படிக்கிறியாடா ராஜி? ட்ரை பண்றீங்களா? ஓகே சார், ட்ரை பண்றேன். வணக்கம். தொடர்வது தலைப்புச் செய்திகள். வடகொரியாவில் செயற்கைக்கோள் ஏவுதல் வடகொரியாவில் செயற்கைக்கோள் ஏவுதல் தோல்வி. நடுவானில் வெடித்து சிதறிய ராக்கெட். இனி வருவது விரிவான செய்திகள். வடகொரியா தென்கொரியா நாடுகளுக்கிடையேயான மோதல் காரணமாக கொரிய தீபகற்பத்தில் தொடர்ந்து பதற்றமான சூழல் நிலவுகிறது. ஐநா மற்றும் உலக நாடுகளின் எதிர்ப்பையும் மீறி வடகொரியா மேற்கொள்ளும் ஏவுகணை சோதனைகள், போர் ஒத்திகை போன்ற ஆத்திரமூட்டும் நடவடிக்கைகள் தொடர்கின்றன. தென்கொரியாவை கண்காணிக்கும் வகையில் கடந்த நவம்பர் மாதம் வடகொரியா தனது முதல் ராணுவ உளவு செயற்கைக்கோளை பூமியின் சுற்றுப்பாதைக்கு அனுப்பியது. இதனைத் தொடர்ந்து வரும் 3ஆம் தேதி 2வது ராணுவ உளவு செயற்கைக்கோளை ஏவ வடகொரியா திட்டமிட்டு வருவதாக ஜப்பான் சமீபத்தில் கூறியிருந்தது. இந்த சூழலில் வடகொரியா ஏவுகணை சோதனை நடத்தியுள்ளதாக இன்று தகவல் வெளியாகியிருந்தது. இதனிடையே வடகொரியா ஏவிய ஏவுகணை கடலில் விழுந்ததாக தென்கொரியா தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் வடகொரியாவில் புதிய செயற்கைக்கோளை சுமந்து செல்லும் ராக்கெட்டை ஏவுவதற்கான முயற்சி தோல்வியடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன் முதல்கட்ட ராக்கெட் சோதனையில் நடுவானில் வெடித்ததாக செய்தி நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. இதனிடையே தென்கொரிய ராணுவம் நாட்டின் வடமேற்கில் உள்ள டோங்சாங்ரி பகுதியிலிருந்து மஞ்சள் கடல் மீது தெற்கு நோக்கி ஏவப்பட்ட ஏவுகணையை இரவு 10:44 மணியளவில் தென்பட்டதாக தெரிவித்திருந்தது. முன்னதாக தென்கொரிய அதிபர் யூன் சுக் இயோல், ஜப்பானிய பிரதமர் புமியோ கிஷிடா மற்றும் சீன பிரதமர் லீ கியாங் ஆகியோர் சியோனில் முத்தரப்பு உச்சி மாநாட்டை நடத்தி
கொரிய தீபகற்பத்தின் அமைதியை மேம்படுத்துவதற்கான தங்கள் உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தி இருந்த நிலையில் வடகொரியாவால் செயற்கைக்கோள் ஏந்திச் செல்லும் ராக்கெட் சோதனை நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். ஏமா வாங்க. எந்திர துப்பாக்கியுடன் அதிநவீன ரோபோ நாய் சீன ராணுவத்தில் புது வரவு. தொடர்வது விரிவான செய்திகள். நாம் வாழும் தற்போதைய யுகத்தில் தொழில்நுட்பம் ஒரு முக்கிய அங்கமாகிவிட்டது. மனிதர்கள் செய்யக்கூடிய பல பணிகளை கணினி தொழில்நுட்பத்துடன் கூடிய ரோபோக்கள் செய்யும் அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துவிட்டது. அதிலும் கடந்த சில ஆண்டுகளாக ரோபோட்டிக்ஸ் மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆகியவற்றின் முன்னேற்றம் மிகவும் அதிநவீன ரோபோக்களின் வருகைக்கு வழிவகுத்துள்ளது. வீடு மற்றும் அலுவலகங்களில் நிர்ணயிக்கப்பட்ட வேலைகளை துல்லியமாக செய்வது, ஓட்டல்களில் உணவு பரிமாறுவது உள்ளிட்ட பல பணிகளில் ரோபோக்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த ரோபோக்கள் இதுவரை உதவி பணி மற்றும் ஆய்வுக்கான கருவிகளாக மட்டுமே கருதப்பட்டன. இப்போது இராணுவம் மற்றும் பாதுகாப்பு நோக்கங்களுக்காக மாற்றியமைக்கப்படுகின்றன. அவ்வகையில் மேம்படுத்தப்பட்ட அதிநவீன ரோபோ நாயை சீன ராணுவம் அறிமுகம் செய்துள்ளது. இந்த ரோபோ நாயின் முதுகில் நீண்ட எந்திர துப்பாக்கி பொருத்தப்பட்டுள்ளது. செல்லும் பாதைகளில் உள்ள தடைகளை சரியாக கண்டறிந்து அதற்கேற்ப நகர்ந்து எதிரிகளின் இலக்கை நோக்கி தாக்கும் வகையில் இந்த ரோபோ நாய் உருவாக்கப்பட்டுள்ளது. கம்போடியாவான சமீபத்திய இராணுவ பயிற்சியின் போது சீன ராணுவம் இந்த ரோபோ நாயை காட்சிப்படுத்தியதாக CNN செய்தி வெளியிட்டுள்ளது. ரோபோ நாய் தொடர்பான வீடியோவை சீன அரசு ஊடகம் வெளியிட்டுள்ளது. அந்த வீடியோவில் பேசிய வீரர் ஒருவர், இது நமது போர் நடவடிக்கைகளின் ஒரு புதிய உறுப்பினராக செயல்படும். உளவு பார்த்து எதிரிகளை அடையாளம் கண்டு இலக்கை தாக்கவும் நமது வீரர்களுக்கு பதிலாக இந்த ரோபோக்களை சேர்க்க முடியும் என்று கூறுகிறார். சீனா இதுபோன்று வீடியோவை வெளியிடுவது இது முதல் முறையல்ல. கடந்த நவம்பர் மாதம் சீனாவில் நடைபெற்ற சீனா, கம்போடியா, லாவோ, மலேசியா, தாய்லாந்து மற்றும் வியட்நாம் இராணுவத்தினர் பங்கேற்க கூட்டு பயிற்சி தொடர்பான வீடியோவில் துப்பாக்கி ஏந்திய ரோபோ விலங்குகள் காணப்பட்டன. 2020ஆம் ஆண்டில் அமெரிக்க விமானப்படை தனது போர் மேலாண்மை அமைப்பில் ரோபோ நாய்கள் குறித்து செயல் விளக்கம் அளித்தது குறிப்பிடத்தக்கது. சீனா, கம்போடியா படைகள் 15 நாட்கள் மேற்கொள்ளும் போர் பயிற்சிக்கு கோல்டன் டிராகன் என்று பெயரிடப்பட்டுள்ளது. கடந்த 16ஆம் தேதி தொடங்கி இந்த பயிற்சி நாளை மறுநாள் நிறைவடைகிறது. 14 போர் கப்பல்கள், 2 ஹெலிகாப்டர்கள், 69 கவச வாகனங்கள் மற்றும் டேங்குகள் பயிற்சியில் பயன்படுத்துகின்றன. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். தலைப்பு செய்திகள். கணவரை பிரிவதாக பரவிய வதந்தி முற்றுப்புள்ளி வைத்த நடிகை நமிதா. தொடர்வது விரிவான செய்திகள். தமிழ் திரையுலகில் 2000 ஆண்டுகளில் முன்னணி கதாநாயகியாக வலம் வந்த நமிதா கவர்ச்சியான நடிப்பால் அதிக ரசிகர்களை சேர்த்தார். விஜயகாந்த், விஜய், அஜித்குமார், சத்யராஜ் உள்ளிட்ட முன்னணி நடிகர்களுடன் நடித்திருந்தார். 2017இல் திருமணம் செய்து கொண்டு சினிமாவை விட்டு விலகினார். அவருக்கு இரட்டை குழந்தைகள் பிறந்ததால் குழந்தைகள் வளர்ப்பில் கவனம் செலுத்தினார். தற்போது மீண்டும் படங்களில் நடிக்க வந்துள்ளார். சமீபத்தில் நமிதாவும் அவரது கணவரும் பிரிய இருப்பதாக வதந்திகள் பரவி வந்தன. தற்போது அந்த வதந்திகளுக்கு நமிதா முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். இது குறித்து அவர் பேசியதாவது, நானும் என் கணவரும் பிரிய இருப்பதாக வதந்தி பரவி இருப்பது எனக்கு சில தினங்களுக்கு முன்புதான் தெரியும். இதை பார்த்து நானும் என் கணவரும் சிரித்தோம். உடனே என் கணவரும் நானும் இருக்கும் புகைப்படங்களை வெளியிட்டேன். ஆனாலும் வதந்திகள் நிற்பது போல் தெரியவில்லை. பல வதந்திகளை ஏற்கனவே சினிமாவில் பார்த்ததால் இதனை ஒரு பொருட்டாக நினைக்கவில்லை. இவ்வாறு அவர் கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். ஜெயஸ்ரீ அண்ட் ஹேமா மட்டும்தான் இப்போ எனக்கு இன்னும் மோல்ட் ஆகணும். மற்றெல்லாம் ஓகே. ராஜேஸ்வரி உங்களுக்கு பிகினிங் ஸ்டேஜ் தான், பட் நல்லா படிக்கிறீங்க. உங்களுக்கு
இது வந்து ரஃப் ரீடிங்னு ஒரு பீரியட்ரா, ஐ மீன் வெறுமனவே தமிழ் வார்த்தைகளை அழகாக உச்சரித்து படிக்க கற்றுக்கிறதுக்கான பீரியட். ஸோ உங்கள் ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட் எதுவுமே இருக்காது உங்களுக்கு. ஓகே ஓகே சார். யார் ரைட். ஓகே, கிளாஸ் ஓவர். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓகே, தேங்க்யூ சார். போய் சாப்பிட்டு நிம்மதியாக பார்க்கலாம். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. ஆனால் நீங்கள் எலெக்ஷன் கவுண்டிங் முன்னாடியே கிளம்பா தான் போல், எல்லாம் பஸ் ட்ரெயின்லாம் கிடைக்காம இருக்குது. சார் பரவாயில்ல சார், நான் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவேன், தொங்கிட்டு கூட போயிடுவேன் சார் நான். அப்படிங்கிற ஆமாம் சார். ஓகே, சரி, ஓகே, பார்க்கலாம். ஓகே சார். ஸ்வீட் ட்ரிங்க்